வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி விசால் கேப்டன் ஆனதுலேருந்து துருன்னு இருக்காருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த விசாலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ காலையில் கேப்டன் ஆனதுக்கப்புறம் ஒரு டாஸ்க்லாம் சொன்னார். முத்துவை ரெஃபரன்ஸ் எடுத்தார் பார்த்தீங்களா. ஸோ முத்து என்ன தான் இடியே விழுந்தாலும் மழையே பெஞ்சாலும் அந்த ஜாக்கிங் போகிறத விட மாட்டான். அது மாதிரி நம்ம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வாக்கிங் போகலாம் அப்படின்னு வந்து ஒரு ஐடியா கொடுத்தாரு. ஸோ எல்லாருமே கைதட்டி வரவேற்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி நைட்டு கிச்சன் டீமோட மீட்டிங்லாம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஜெஃப்ரி ஏதோ தக்காளி சட்னி கேட்டதுக்கு பண்ணி கொடுத்துருப்பாங்க போல். ஸோ நீங்கள் பண்ணது ஓகே தான், பட் நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டுட்டு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ அவங்களோட ஹவுஸ்மேட்ஸ் அந்த கிச்சன் டீமோட பேசிக்கிட்டு இருந்த அந்த மீட்டிங் போட்டது வந்து செம்மையாக இருந்துச்சு. அடுத்து இன்னொன்று வேறு சொன்னார், யாராவது மைக் மாட்டலைன்னா டிஃப்ரெண்ட்டாக இந்த தடவை டாஸ்க் கொடுப்பேன். ஸோ பக்கத்தில் உள்ளவங்கள தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, நான் யாரையாவது சூஸ் பண்ணி கூட கொடுப்பேன் அப்படின்னு ஒரு லைட்டாக அவர் சேஞ்ச் கொண்டு வந்திருக்காரு. ஸோ என்னென்னா சௌந்தர்யா, பவித்ரா, அங்கிட்டு ராயன் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பவித்ரா கேட்குறாங்க, என்னடி நீ எப்போ பார்த்தாலும் அந்த ஜாக்லின் பிரச்சனையை இன்னுமாடி பேசிக்கிட்டு இருக்க, ஐயோ எனக்கு இன்னும் காது வலிக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து பவித்ரா வந்து சௌந்தர்யாட்ட வந்து கேட்குறாங்க. அதுக்கு சௌந்தர்யா சொல்கிறாங்க, நான் எப்படி அதை பேசிக்கிட்டு இருந்தேன், இப்போ அதை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீ அதை பற்றி நிறையா பேர்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் தனியாக பேச வேண்டியதானே, நீ வந்து விசால்கிட்ட பேசுகிற, அவள் வந்து மஞ்சரி, ஜாக்லின் வந்து மஞ்சரி, அப்புறம் நம்ம முத்துக்குமரன்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ ஏன் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, 2 பேரும் தனியாக பேச வேண்டியதானே அப்படின்னு. அந்த டயத்தில் அங்கேருந்து விசால் வராரு கரெக்டாக. ஸோ சௌந்தர்யா, விசால் இங்கே வாடா, நான் எங்கடா அவன்கிட்ட வந்து சொன்னேன், நீனா தான்டா என் ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அப்படின்னு அதை பற்றி நான் இன்றைக்கி வந்து பேசினேன் அப்படின்னு வந்து விசால்கிட்ட கேட்குறாங்க. ஆமாம், நான் தான் எப்போவுமே சௌந்தர்யாட்ட வந்து பேசுவேன். அப்போ சௌந்தர்யா சொல்கிறாங்க, நான் எப்போவுமே டல்லாக இருந்தாலும் என்கிட்ட வந்து பேசுகிறது விசால் வந்து பேசுவான் அப்படின்னு வந்து சௌந்தர்யா சொல்கிறாங்க. அதுக்கு விசால் சொல்கிறான், ஆமாம், நாங்கள் ஒரு 4 வாரத்துக்கு அப்புறம் பேச ஆரம்பித்தோம், அப்புறம் 4 வாரத்துக்கு முன்னாடி பேச ஆரம்பித்தோம், நல்லா பேச ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் க்ளோஸாக பேசணும், இப்போ பழையபடி ஆகிட்டோம். ஏன்னா எனக்கு நான் வந்ததில் இந்த பிக் பாஸ் ஹவுஸில் வந்ததுக்கப்புறம் எனக்கு முதல் கேர்ள்ஸ் டீமில் முதல் ஃப்ரெண்டு வந்து எனக்கு சௌந்தர்யா தான் அப்படின்னு வந்து விசால் சொல்கிறாரு. உடனே ராயன், கேர்ள்ஸ் டீமா அப்படின்னு கேட்குறான். ஆமாடா, கேர்ள்ஸ் டீம், கேர்ள்ஸ் விஎஸ் பாய்ஸ் டீம் இருந்துச்சுல்ல, ஸோ அப்போ வந்து சௌந்தர்யா தான் எனக்கு முதல் ஃப்ரெண்டு அப்படின்னு. அப்போ சௌந்தர்யா சொல்கிறாங்க, அப்போ நீ என்னைய வந்து நீங்கள் யாருமே பெண்ணாகவே பார்க்கலையடா அப்படின்னு வந்து சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ பார்க்கலாம் இந்த வீக் வந்து விசாலோட கேப்டன்ஷிப் எப்படி இருக்குது. ஸோ போன வாரம் அந்த கேப்டன்ஷிப்பே தெரியாமல் போனது, இந்த வாரம் கேப்டன்ஷிப் வந்து திருப்பி உயிர் பெற்று வருமா விசால்னால் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். விசால் எதுவும் புதுசாக பண்ணுறாப்லையா, இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தது மாதிரி இருந்துட்டு போயிடுறாப்லையா அப்படின்னு. ஏன்னா பார்க்கும்போது நல்லா தான் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ இன்னும் ஏன்னா டாஸ்க் வேறு வருது. ஸோ டாஸ்க் வந்ததுக்கப்புறம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப சவாலான விஷயம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ.